என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அந்த த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன ஏமாத்திட்டு அந்த த்ரிஷாவோட இங்க முதலிரவு கொண்டாடலான்னு பாக்குறியா? என் ஆசையில குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த த்ரிஷா கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? என்ன தொட கூட உனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா அந்த த்ரிஷா கூட பிளடி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறியா? ஏன் பிரபா எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண? இந்த ஆலியா உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காம அந்த த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டல? என் வாழ்க்கையில நான் எல்லாரையும் விட உன்னதான் காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும் தானே? உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. என்கிட்ட இல்லாதது அந்த த்ரிஷா கிட்ட அப்படி என்ன இருக்கு? உன்னதான் கேக்குற பிரபா, பதில் சொல்லு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன காதலிச்சதும் இல்ல, என் காதல நீ அக்செப்ட் பண்ணதும் இல்ல. இது வரைக்கும் நீ எனக்கு கொடுத்தது ஏமாற்றம் மட்டும்தான். ஏன் காதல வேணான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட பிரபா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்காம நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. பெரிய தப்பு பண்ணிட்ட. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இது வரைக்கும் நீ எனக்காக ஃபீல் பண்ணதே இல்ல பிரபா. என் வேல்யூவை நீ புரிஞ்சுக்கிட்டதும் இல்ல. எப்ப பார்த்தாலும் எனக்கு நீ வலிய மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்திருக்க. இப்போ நீயும் அந்த வலியை அனுபவிச்சு தானே ஆகணும். நான் உன்னை லவ் பண்ற மாதிரி ஒரு பர்சன் கூட நீ என்ன லவ் பண்ணதில்ல. எனக்கு நீ வலி கொடுத்த, நான் உனக்கு வலி கொடுக்க போறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? என் கழுத்தை இறுக்கமா அழுத்திட்டு நீ நிம்மதியா மூச்சு விடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன். நம்மள பத்தி நான் கண்ட கனவு எல்லாத்தையும் நீ கலைச்சிட்டு அந்த த்ரிஷா கூட நீ வாழ்ந்து உன் ஆசைகளை நிறைவேற்றிக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன் பிரபா. நீயும் நானும் இதுவரைக்கும் ஒன்னா ஆக முடியல. அதனால நீயும் அந்த த்ரிஷாவும் கூட ஒன்னா ஆக முடியாது. நாளைக்கு காலையில வரைக்கும் காத்துல இருந்தா போதும். நாளைக்கு நான் பிரக்யாவை போய் பாப்பேன். அப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அது மட்டும் நடந்துட்டா போதும் கடவுளே. எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் வேணாம். கதவை திறந்ததும் தேவதையே கிடைச்சிட்டா. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டியோட உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் இப்ப வந்துட்டீங்கல்ல, வாங்க. ஒரு நிமிஷம். எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, என்னன்னா யூ ஆர் மை டானிக். நான் உன்னோட கண்ணை ஒரு தடவை பார்த்தா போதும், ஒரு தெரியாத வெளிச்சம் என் கண்ணுல வரும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. பாட்டி என்ன தேடின்னு இருப்பாங்க. சரி, தேடட்டும், விடு. அவங்க இங்க வந்துருவாங்க. வரட்டும், விடு.
நான் உனக்கு தூரமா இருக்கணும்னு இப்போ நினைக்கிறியா? எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும். இன்னைக்கு உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல கடைசி டெக்கரேஷனை நான் பண்றேன் பிரபா. இந்த வீடு மொத்தமும் எரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்? முதலிரவு நல்வாழ்த்துக்கள் பிரபா. எல்லாமே எரிஞ்சு நாசமாகட்டும், எல்லாமே அழியட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த த்ரிஷா கூட சந்தோஷமா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறியா? உன்னோட எல்லா கனவும் இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும் பிரபா. எல்லாத்தையும் எரிச்சிருவேன். உங்க ரெண்டு பேரோட எல்லா கனவையும் எரிச்சிருவேன். இந்த வீட்டையே எரிச்சு சாம்பலாக்குவேன். என்ன தைரியம் உனக்கு? என்ன அம்போன்னு விட்டுட்டு அந்த த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்டுல சந்தோஷமா அவ கூட வாழுவியா நீ? வாங்க வாங்க, இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா குடும்பம் நடத்துக்கு வாங்க. உன் கனவோட சேர்ந்து இந்த வீடும் எரிஞ்சு சாம்பலாக போகுது பிரபா. இப்ப நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருப்ப? அவ கூட எப்படி சேர்ந்து குடும்பம் நடத்துவ சொல்லு. This is the hottest first night I have ever seen, Prabha. நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகிற first night. Just enjoy it. ஆலியா, ஆலியா, எல்லாமே எரிஞ்சிடுச்சு. ஆலியா, என்ன பண்ற நீ? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஃபர்ஸ்ட் நைட் மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. பிரபாக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டேன். ஆலியா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. முதல்ல இங்க இருந்து வா. இல்ல தனு, இந்த ஃபர்ஸ்ட் நைட் நான் நடக்க விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் வாழ விட மாட்டேன். எல்லாத்தையும் எரிஞ்சிருவேன். ஆலியா, நெருப்பு அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் எரிஞ்சிருவோம். வா போலாம். எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகுறத நான் பார்க்கணும். அது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். இங்க இருந்தா நம்ம செத்துருவோம். ஆலியா, வா. என்ன விடு. வா. என்ன பார்க்க விடு. ஆலியா, வான்னு சொல்றல. என்ன பார்க்க விடு தனு. என்ன விடு தனு. விடுன்னு சொல்றல. என்ன உள்ள போக விடு தனு. எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகுறத என் கண்ணால நான் பார்க்கணும். சந்தோஷம். ஆலியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அது நீதான் எரிச்சன்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கதை காலி. இதுல எனக்கு கவலை இல்ல. இந்த வீடு மொத்தமும் எரிச்சு சாம்பல் ஆகுறத நான் பார்க்கணும். அந்த த்ரிஷா பிரபாவை நான் பார்க்கணும். அவங்க முகத்துல தெரியற அந்த வேதனைய வலிய நான் பார்க்கணும் தனு. என் வாழ்க்கையை அழிச்சவங்க முகத்தை நான் பார்க்கணும். ஆலியா, நீ எங்கேயும் போக கூடாது. நான் போவேன் தனு. என்ன உன்னால தடுக்க முடியாது. நான் இப்ப உள்ள போறது ரொம்ப ரொம்ப அவசியம். இரு ஆலியா, புத்தி கலங்கி போச்சா உனக்கு? உள்ள இருந்தா செத்து போயிருப்ப. நான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் உள்ள போய் சாகுறேங்கிற? இந்த காரியத்தை நீதான் பண்ணன்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. உன் பின்னாடியே நானும் வந்துருவேன். தனு, I don't care. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் தனு. ஆனா உள்ள போய் அவங்க ரெண்டு பேர் முகத்தை நான் பார்க்கணும். ஆலியா, உனக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்றனே உனக்கு புரிய மாட்டேங்குது. உன் மூளை வேலை செய்யவே இல்ல. யாராச்சும் உன்னை பாத்துட்டாங்கன்னா, இல்லன்னா பிரபா உன்னை பாத்துட்டானா, ஏற்கனவே உன்னை பயங்கரமா வெறுக்கிறான். இந்த வீட்டை நீதான் பத்த வச்சுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை மொத்தமா வெறுத்துருவான். தனு, அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடு எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது பிரபா முகத்துல தெரியற எக்ஸ்பிரஷனை நான் பார்க்கணும் தனு. அதனால தான் நான் உள்ள போகணும்னு சொல்றேன். என்ன தடுக்காத. என்ன உள்ள போக விடு. நான் பார்த்துட்டு ஆலியா, வரேன். முதல்ல நீங்க இருந்து வா போலாம். பிரபா வந்துட்டான்.
வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். ஆக்சுவலி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைச்சேன். சாரிங்க, உங்களோட மிஸ்டர் கால்ஸ் நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணனா, வீட்டோட ஸ்பேர் கீ எங்க வச்சேங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. போலாமா? போலாமே. வீட்டுல திருட வந்துட்டனா என்ன? அங்க இருக்கு, அங்க. திருடுனா? இல்ல, திருடல்ல, காக்ரோச், காக்ரோச். அது இங்கதான் இருக்குதா? காலையில இருந்து அதை தேடின்னு இருக்கேன். எங்க சொல்லுங்க, எங்க? நீ வா, ஒளிஞ்சுக்கலாம் வா, கம் ஆன். கருப்பம்பூச்சி பார்த்ததுக்கு பயப்படுறீங்க? கருப்பம்பூச்சி தானே, காட்டுல இருந்து அந்த புலியா என்ன? புலியா இருந்தா நான் அது கூட சண்டை போடுவேன். ஆ? ஆனா எனக்கு காக்ரோச்னா ரொம்ப பயம். நீ ஏன் சிரிக்கிற? லாஸ்ட் டைம் ரூம்ல காக்ரோச் வந்தப்ப என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? பயங்கரமா கத்தி ஊரையே கூட்டிட்டேன். இப்ப சிரிக்கிற? அப்படியா? இப்ப எவ்வளவு கத்துனேன்னு ஞாபகம் வந்துச்சா? முதல்ல பயந்து தான் இருந்தேன், ஆனா இப்ப பயப்படுறது இல்ல. என் பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏய், அங்க போகாத, அங்க டேஞ்சர். அங்க காக்ரோச் இருக்கு. என்ன பண்றேனே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? காக்ரோச் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? அது பறந்து நம்ம பாடி மேல ஏறிச்சுன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்ன சொல்றீங்க? அது நம்மள சாப்பிட போகுது. நீங்க அப்படியே உட்கார்ந்தே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இது பாரு, நீ என்ன வேணா பண்ண, ஆனா காக்ரோச் இங்க வராம பாத்துக்கோ ப்ளீஸ். என்ன பண்ற நீ? பாத்தீங்களா, என்னாண்டது தப்பிச்சிட முடியுமா? எப்படி போச்சு பாருங்க. ஏய், அதை எடுத்துட்டு போ. என்ன பண்ற குட்டச்சி? பைத்தியமா பிடிச்சிருக்க, எடுத்துட்டு போ. ஐயா, என்னத்துக்கு பயப்படுறீங்க? இது செத்து போச்சு, உங்களை ஒண்ணும் பண்ணாது. அதை என்கிட்ட கொண்டு வராத. நான் இதோட மீசைய ஏத்துன, பயப்படாதீங்க. வேண்டாம், சொன்னா கேளு. காக்ரோச் எனக்கு அலர்ஜி, வேண்டாம். இது ஒண்ணுமே பண்ணாதுங்க. நீங்க வேணா தொட்டு பாருங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, தொட்டு பாருங்க. லூசா நீ? என்ன பண்ற? இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. நான் சொல்லினே இருக்கேன், ஏன் பயப்படுறீங்க? இந்த பாருங்க. என்ன பண்ற நீ? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? I hate you for this. ஐயா, அண்ணா அவரு போயிட்டாரு. இந்த கருப்பம்பூச்சி எங்க போச்சு? எங்க இருந்து இப்படி புகையா வந்துகிட்டு இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தாங்க வருது. ஒருவேளை ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்கா? இத கொஞ்சம் புடி. என்னங்க நீங்க பாத்து? ஆனா எப்படி டீ பிடிச்சது? கேண்டில்ஸ் பெட்ரூம்ல ரொம்ப கேண்டில்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை அதனால தான். இங்க பாரு, ஒண்ணும் பயப்பட வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். நான் இருக்கேன்ல. ஹலோ ப்ளீஸ், ஹலோ, எங்க வீடு தீ பிடிச்சிருச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி? மனோஜ், ராகேஷ் அண்ணா, இவங்க வீட்டுல தீ பிடிச்சிருச்சுனே, சீக்கிரம் வாங்க. சார், வழி விடுங்க. சரி, சரி. ப்ளீஸ், த்ரிஷா, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எதுக்கு அழுவுற? ஃபயர் பிரிகேடுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. என்னங்க இது? ஒன்னும் ஆகாது த்ரிஷா, பயப்படாம இரு. ஹலோ சார், நீங்க வரதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க, நெருப்பு பரவிக்கிட்டே இருக்கு. ஓகே. இதை இப்ப எங்க தூக்கி போடுறது? இந்த வீட்ல எங்க கூப்பு கொட்டுவாங்கன்னு பாக்கணும். பிரக்யா, கையில என்ன ஒளிச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல,
ஏதோ இருக்கு. எனக்கு காட்ட மாட்டியா? என்கிட்ட மறைக்கிறன்னு இருக்கு. அது அப்படியா? அவர் இருக்காருல்ல. நீ என்ன சொல்ல வர? அபியா? அவர் எனக்கு நான் திரும்ப வந்துட்டேங்கிற சந்தோஷத்துல தங்க கம்மல் வாங்கி குத்துக்கிறாரு. உண்மையாதான் சொல்றேன், பிராமிஸ். உண்மையாவா? ரொம்ப அழகா இருக்குது. அது எப்படி நடக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து அபி வெளியில போவே இல்லையே. அப்புறம் உனக்காக எப்படி இந்த கம்மல் எடுத்துட்டு வந்தா? முதலையே வாங்கி வச்சுட்டாராம். நான் திரும்பி வந்துருவேங்கிற நம்பிக்கை இருக்குது இல்ல? அப்படியா? லவ்? பிரக்யா, அது எனக்கு காட்டு. அது எப்படி இருக்குன்னு நானும் பாக்கணும். நீங்க பாக்குறீங்களா? பாப்பேன். பயப்பட மாட்டீங்களே? தங்க கம்மலை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன்? இது தங்கம்ல, ரொம்ப பளபளன்னு இருக்கும். கண்ணு கூசல, அதான் சொன்னேன். ஆமாப்பா, இதை மட்டும் நீ உண்மையாதான் சொன்ன. ஏன்னா என்னோட இந்த 2 கண்ணும் தங்கத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒருவேளை பளபளப்பா இருக்கிற இந்த தங்கத்தை பார்த்தேன்னா என் கண்ணு நல்லா பிரைட் ஆக சான்ஸ் இருக்கு. நானே காட்டவா இல்ல உங்க கையில வச்சு பாக்குறீங்களா? என் கையிலே கூட. என் கையில வச்சு நான் பாக்குறேன். கொடுப்பல, நான் என் கையில வச்சு பாக்கலாமா? ஏன் வச்சு பார்க்க கூடாது? நீங்க என்ன புடுங்கின்னு ஓடி போறீங்களா என்ன? சரி, கைய காட்டுங்க. இந்த கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடணுமா? சர்ப்ரைஸா? ஓகே ஓகே, சரி, நான் கண்ணை கூட முடிக்கிறேன். இந்த பாருங்க, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்கூடாதுன்னா. வச்சுக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கே. கண்ணை திறக்கவா? இப்ப கண்ணை தரங்க. பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பயப்படுறீங்க? போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கூடயே நீ விளையாடுவ? உன்னை என்ன பண்றேன் பாரு. அடுத்த தடவை இந்த காக்ரோச்சே உனக்கு கம்மல நான் போடுறேன்னா இல்லையான்னு பாரு. இவரு என்ன யோசிச்சுன்னு இருக்காரு? அது ஒண்ணு இருக்காது. கற்பம்பூச்சியை பார்த்தா அவருக்கு பயம் இல்ல. எப்படி கலாய்க்கிறன்னு மட்டும் பாரு. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நதிங். நான் அந்த சொத்து போன கற்பம்பூச்சியை பத்தி தான் யோசிச்சுன்னு இருக்கேன். செத்து போன காக்ரோச்சை பத்தி ஏன் யோசிக்கிற? பாவம், அதை நான் கொல்லாம விட்டுருக்கலாம். இல்ல, உண்மையா சொல்லணும்னா நீ அதை கொன்னது நல்லதுதான். இல்லைன்னா பயமுறுத்தி என்ன கொன்னுட்டு இருக்கும். அதெல்லாம் சரிதான். ஆனா அதோட பொண்டாட்டி பழி வாங்க வந்துருச்சுன்னா? காக்ரோச்சோட பொண்டாட்டியா? அது எப்படி நடக்கும்? கண்டிப்பா வரும். புருஷனை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்கு கண்டிப்பா பொண்டாட்டி வருவா. பொண்டாட்டி வருவாளான்னு? சரி, பொண்டாட்டி வரலன்னா என்ன? அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்டு, அவ்வளவுக்கு லவ்வரு. பழி வாங்குறதுக்கு லவ்வர் வேணா வரலாம். லவ்வர் வந்து என்ன பண்ணுவா? லவ்வரை கொண்டா பழி வாங்க வருவால. அவ லவர் தான் நம்ம கொண்டமே. கண்டிப்பா பழி வாங்க வருவா. இந்த பாருங்க, கடவுளு எவ்வளவு உயிரை படிச்சுக்கிறாரு. எல்லாத்துக்கும் காதலிக்க கத்து கொடுத்திருப்பாரு. அப்ப இதுக்கும் யாராவது லவர் இருக்கும்ல, அது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்குமா? கண்டிப்பா நம்மள பழி வாங்க இங்க வந்துரும். அப்ப உங்க பொண்டாட்டி நீங்க காப்பாத்துவீங்களா இல்லையா? உன்னை எங்க இருந்து நான் காப்பாத்துறது? நீதான் பெரிய தைரியசாலியாச்சு. இப்படிங்கிறதுக்குள்ள காக்ரோச்சை கொண்டுடுவ? இல்ல, இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. அது என்னன்னா, அதோட லவ்வர் வரும்ல, அது தனியா வராது. பெரிய படையத்துக்கு நீங்க வரும். ஓ காட். இல்ல அப்படி எல்லாம் இருக்காது. அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? இல்ல, அதுக்கு ஆண்டனா இருக்குதுல்ல, அதுல போன் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிடும். சான்ஸே இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. விடுங்க, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களால உங்க பொண்டாட்டியை காப்பாத்த முடியாது. ஏய், யார் சொன்ன காப்பாத்த முடியாதுன்னு? நான் காப்பாத்துவேன். ஆனா உங்களுக்கு தான் கருப்பம்பூச்சின்னா பயமாச்சே. பயம் இருந்துச்சு, ஆனா இப்ப பயப்படுறது. டோன்ட் வரி, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஓகே? கண்டிப்பா கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். அப்ப கையில அடிங்க.